வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். சைலன் வச்ச காரு சட்டசபைக்கு 20 பேரா? பிரேமலதா பேச்சால் பதற்றமான பாஜகவா? எடப்பாடியே ஆடி போயிட்டாராம். மாறும் அரசியல் களமா? வாங்க வீடியோவை மூலமாக கணக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இன்று 3 காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது அனைத்து கட்சிகளுமே தங்கள் தொகுதி கூட்டணி பேச்சுவார்த்தை அரசியலே மும்பாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அதுவரை இன்று வரை யாருடன் நாங்கள் கூட்டணி என்பதே அறிவிக்கப்படாத சூழல்தான் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று வரை அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பிக் கொண்டிருக்கிறதா. அதாவது 2024 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில்தான் அரசியல் களமானது மெல்ல மெல்ல சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அதாவது ஆளும் கட்சியான திமுகவும் எதிர்க்கட்சியான அதிமுகவும் கூட இந்த தேர்தலில் கண்டிப்பாக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நோக்கத்தில்தான் அதற்கான கூட்டணி அரசியலில் தீவிரம் காய் நகர்த்தி வருகிறதா. இந்த சூழல்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிகவை இணைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சிக்கலாயுள்ளதாகவும் கூறப்படுகிறதா. அதற்கு கூட தேமுதிகவின் ஒரு டிமாண்ட் தான் காரணம் என்று அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திமுக கூட்டணியில் நாங்கள் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் ஏற்கனவே ஒரு உறுதியான கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. தற்போது தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை மட்டுமே மீதமுள்ளது என்றுதான் கூறப்பட்டு வருகிறது. அந்த நிலையில்தான் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை சில கூட்டணி கட்சிகளிடமிருந்து எழுந்தாலும் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் திமுக தலைமையிடம்தான் உள்ளதென்றும், மறுபுறவோ அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக, தமாக, இந்திய ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில்தான் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக கூட்டணி குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவு வெளியானாலும் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக மட்டும் இதுவரை தங்களை நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தாமல் இருந்து வருகிறது. அதாவது விஜயின் மறைவுக்கு பிறகு தேமுதிக கணிசமான வாக்கு வங்கி இருப்பதாக பாஜக மேலிடம் கருதுகிறதாம். அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற வேண்டும் என்று பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக மேலிட தலைவர்களெல்லாம் விருப்பம் தெரிவித்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது இதை அடுத்துதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கூட்டணியில் இணைக்க பல்வேறு முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்ட கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கூட தேமுதிக தனது கூட்டணி முடிவை அறிவிக்கும் என்றுதான் கடலூர் மாநாட்டில் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தார்கள். ஆனால் தேமுதிகவின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக காலம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றுதான் அவர் கூறியிருந்தார். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி அவர் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதே அறிவிக்கப்படாமல் இருப்பது ஒரு சஸ்பெண்டாக வைத்திருக்கிறதா அரசியல் வட்டாரத்தில் பெரும் குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது தேமுதிகவுக்கு இது கண்டிப்பாக ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்க இருக்கும் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அவர்கள் கேட்கும் தொகுதி என்பது கண்டிப்பாக யார் கொடுக்கிறார்களோ அவர்களோட தான் கண்டிப்பாக தேமுதிக கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்த செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.